அன்னை மரியாள் அப்படின்ற பேரை கேட்ட உடனே நமக்கு முதலில் ஞாபகத்துக்கு வருவது ஜெபமாலை தானே. ஜெபமாலையில் அன்னையுடன் இணைந்து இயேசுவின் முகத்தை நாம் தியானிக்கின்றோம். ஆனால் ஜெபமாலையை ஒரு சடங்காக நாம் மாற்றிவிடக்கூடாது. ஜெபமும் செயலும் இணைய வேண்டும். ஜெபிக்கும்போது அன்னையுடன் நாம் இணைந்து ஜெபிக்கின்றோம். ஜெபித்த பிறகு அன்னையுடன் அன்னையைப் போல் விரைந்து சென்று நாம் உதவ வேண்டும். நாம் பலமுறை பலருக்காக, பலருடைய விண்ணப்பங்களுக்காக ஜெபமாலையில் ஜெபித்திருக்கலாம். ஆனால் அதோடு நின்று விடாமல் நம்மால் முடிந்த நற்செயல்கள் வழியாக அவர்களுக்கு உதவி செய்வோம். குறிப்பாக அருகில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வோம். பெரிய பெரிய உதவிகள் செய்யணும்னு இல்லைங்க, சின்னதாக உதவி செஞ்சாலும் அன்னையை போல் அன்புடன் செய்வோம். ஜெபமாலைக்கு வாழ்வளிப்போம். அருள் நிறைந்த மரியே, உம்மை போல் மாறி இயேசுவை இந்த உலகிற்கு வழங்க எங்களுக்கு உதவும். மரியே வாழ்க.